everyone, welcome back to the channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது Applied Mathematics 2 ஓட 6th exercise Pacer Triangle பார்க்க போகிறோம். இப்போ given equation டைப் பண்ணிக்கலாம். S is equal to 550 plus 952.63i. இப்போ இந்த ஈக்குவேஷனை இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ண உடனே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து தெரியறதுனால ஜூம் அவுட் பண்ணுறோம். நல்லா ஜூம் அவுட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் 500 1000 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது நமக்கு எஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் வேணும். அதுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக O is equal to 0,0ன்னு ஓவை செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் லெட்டர் P எடுத்துக்கிறோம். லெட்டர் P is equal to real of S, 0. இப்படியும் நீங்கள் தேர்டு பாயிண்ட் P பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா எஸ்ஸோட எக்ஸ் வேல்யூ அப்புறம் ஓவோட ஒய் வேல்யூ. இப்போ P is equal to 550, 0 அப்படியும் நீங்கள் P வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது மூணுமே பாயிண்ட் டூலுக்கு போயிட்டு செக்மெண்ட் வச்சு ஜாயின் பண்ணால் நமக்கு அப்பேரண்ட் பவர், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் கிடைக்கும். இப்போ இது மூணும் செக்மெண்ட் டூல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ண அப்புறம் நமக்கு பாயிண்ட்டோட வேல்யூ கிடைக்கும். இதில் எது ஹையஸ்ட்டோ அந்த வேல்யூ தான் அப்பேரண்ட் பவர். இப்போ செக்மெண்ட் ஓஎஸ் அப்பேரண்ட் பவராக ரீநேம் பண்ணிக்கிறோம். செக்மெண்ட் ஓபியை ஆக்டிவ் பவராக ரீநேம் பண்ணிக்கிறோம். செக்மெண்ட் எஸ்பியை ரியாக்டிவ் பவராக ரீநேம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 3 செக்மெண்ட்ஸையும் ரீநேம் பண்ணியாச்சு. அப்பேரண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு 1100, ஆக்டிவ் பவர் ஈக்குவல் டு 550, ரியாக்டிவ் பவர் ஈக்குவல் டு 952.6. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஆங்கிளுக்கு வந்து ஃபார்முலா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள், அதில் 3 பாயிண்ட் அப்பெக்ஸ் பாயிண்டில் POS கொடுத்தோம்னா ஆங்கிள் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பவர் ஃபேக்டரை PFன்னு பேர் வச்சுக்கலாம். PF ஈக்குவல் டு காஸ் ப்ராக்கெட் எக்ஸ்குள்ளே ஆல்ஃபா கொடுத்தோம்னா பவர் ஃபேக்டர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆல்ஃபா கொடுக்குறோம். ஆல்ஃபா கொடுத்தோம்னா நமக்கு PF வேல்யூ கிடச்சிரும். PF ஈக்குவல் டு 0.5. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் 6th எக்ஸைஸோட ஃபஸ்ட் அவுட்புட் டேபிள் எழுதிக்கலாம். செகண்ட் அவுட்புட் டேபிளுக்கு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணோம். இப்போ நியூ விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு P வேல்யூ, F வேல்யூ அண்ட் V வேல்யூவை நாம் தான் கொஷின்லேருந்து பார்த்து டைப் பண்ணோம் இன்புட் பாக்ஸில். இப்போ கொஷினில் 10 kWன்னு இருக்கும். அதுதான் Pயோட வேல்யூ. P is equal to 10. நெக்ஸ்ட்டு பவர் ஃபேக்டர் ஆஃப் 0.6ன்னு இருக்கும். அதுதான் Fோட வேல்யூ. F is equal to 0.6. நெக்ஸ்ட்டு 400 வாட்னு இருக்கும். அதை V is equal to 400ன்னு டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அவுட்புட் டேபிளில் தேர்டாக இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு A cos F. அதுதான் ஆல்ஃபாவோட ஃபார்முலா. A cosனா காஸ் பவர் -1, அதுதான் A cos. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு A cos F கொடுக்குறோம். இப்போ ஆல்ஃபா ஆங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு, பேஸ் ஆங்கிள். இப்போ எப்படி டிவைடில் இருக்கிறத நம்பருக்கு மாற்றணும்னு பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸுக்கு போய்ட்டு சிம்பாலிக் எடுத்து விட்டிங்கன்னா டிவைடில் இருக்கிறது நம்பருக்கு மாறிடும். நெக்ஸ்ட்டு கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கரண்ட்டுக்கு கேபிட்டல் ஐன்னு பேர் வச்சுக்கிறோம். கேபிட்டல் I ஈக்குவல் டு P/V cos ஆல்ஃபா கொடுத்தோம்னா கரண்ட்டோட வேல்யூ I கிடைக்கும். இப்போ கரண்ட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. I இஸ் ஈக்குவல் டு 1/24. அது சிம்பாலிக்கில் இருந்து நம்பருக்கு மாற்ற வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரியாக்டிவ் பவர் கால்குலேட் பண்ண போகிறோம். ரியாக்டிவ் பவருக்கு கேபிட்டல் Rன்னு வச்சுக்கிறோம். கேபிட்டல் R ஈக்குவல் டு V இன்ட்டு I சைன் ஆல்ஃபா. சைன் ப்ராக்கெட் எக்ஸ்குள்ளே ஆல்ஃபா கொடுத்தோம்னா நமக்கு ரியாக்டிவ் பவர் கிடைக்கும். அதை வந்து சிம்பாலிக்கில் இருக்குது, அதை வந்து நம்பருக்கு மாற்றிக்கிறோம். அதே மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸுக்கு போயிட்டு F மாதிரியே Rக்கும் சிம்பாலிக் எனேபிள் இருக்குது. அதனால் Rஐ கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்ஸுக்கு போயிட்டு சிம்பாலிக்கை அன்எனேபிள் பண்ணால் R is equal to 13.33ன்னு கிடைக்கும். இப்போ வந்து பேசர் சம் கேபிட்டல் S கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் S ஈக்குவல் டு P + RI கொடுத்தா பேசர் சம் கேபிட்டல் S கிடைக்கும். இப்போ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா 2 பாயிண்ட் வேணும். ஃபஸ்ட் டேபிள் மாதிரி தான். அதை செகண்ட் பாயிண்ட்டை கேபிட்டல் Oன்னு வச்சுக்கிறோம். கேபிட்டல் O ஈக்குவல் டு 0,0 செகண்ட் பாயிண்ட்டு. இப்போ செகண்ட் பாயிண்ட் O பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் P is equal to 10 ஏற்கனவே கொடுத்ததுனால P1ன்னு எடுத்துக்கிறோம். P1 is equal to real of S, 0. இது இன்னொரு மெத்தட் வழியாகவும் P1 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது வந்து P1 is equal to Sஓட எக்ஸ் வேல்யூவும் ஓட ஒய் வேல்யூவும் P1 is equal to 10,0 டேரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அதான் இன்னொரு மெத்தட் P1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இப்போ P பாயிண்ட், S பாயிண்ட் அண்ட் O பாயிண்ட்டை செக்மெண்ட் டூல் வச்சு 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அந்த 3 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ண லைன் டூலுக்கு போயிட்டு செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணோம். அப்புறம் SO, அப்புறம் OP, நெக்ஸ்ட்டு SP 3 பாயிண்ட்டையுமே செக்மெண்ட் டூல் வச்சு லைன் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அதை 3மே ரீநேம் பண்ணிக்கிறோம். செக்மெண்ட்
ஓஎஸ் வந்து அப்பரண்ட் பவர், செக்மெண்ட் ஓபி வந்து ஆக்டிவ் பவர், செக்மெண்ட் எஸ்பி வந்து ரியாக்டிவ் பவர். 3 வேல்யூஸுமே ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே அவுட்புட் டேபிளில் காப்பி பண்ணிட்டீங்கன்னா ரைட்டிங் ஒர்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அவுட்புட் டேபிள் 1ஓட விண்டோவையும் அவுட்புட் டேபிள் 2ஓட விண்டோவையும் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வேர்டில் பேஸ்ட் பண்ணால் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. தேங்க்யூ.